எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க வந்து KFETA தமிழ் யூடியூப் சேனல்ல வந்து இணைஞ்சிருக்கோம். என் பேர் சந்தேஷ். என்னோட நேம் வந்து நாராயணன். ஸோ நாங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து வந்து நிறைய பொருளாதார ரீதியான தகவல்களையும் சேமிப்பு குறித்த தகவல்களையும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா பங்குச்சந்தை குறித்த தகவல்களையும் இன்னும் பல விஷயங்களை வந்து இந்த ஒரு யூடியூப் சேனல்ல வந்து நாங்க விவரமா வந்து நேயர்களுக்காகவே சில கேள்விகளுக்கு வந்து பதில்களை வந்து அளிக்கிறது விதமாக இந்த ஒரு யூடியூப் சேனல் வழியாக உங்களிடம் நாங்க வந்து சந்திக்கிறோம். நம்மளுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். தயவு செஞ்சு நம்ம யூடியூப் சேனலான KFETA தமிழ் யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. நோட்டிபிகேஷன் அப்பப்போ கிடைக்கும். அதுக்கு ஏற்றபடி நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ்ல வந்து சிறப்பான தகவல்களை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வந்து பாத்தீங்கன்னா பிரதான மந்திரி ஆரோக்கிய கார்டுன்னு ஒண்ணு இருக்கு சார். அது வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ காப்பீட்டுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் அது. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ மருத்துவ வசதிகள் வந்து இல்ல, நம்மளுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து பே பண்ண முடியலன்றவங்க இதன் வழியாக கூட அவங்க காப்பீட்டை வந்து பெறலாம். அரசு மருத்துவமனையில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல சலுகைகள் கிடைக்குது. PMJAY அப்படின்றாங்க, பிரதான மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படின்னு. இதன் வழியாக கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு வரைக்கும் ஒரு ஃபேமிலிக்கு கவரேஜ் வந்து கொடுக்குறாங்க, கேஷ்லெஸ் கவர் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இது வந்து PM ஆயுஷ்மான் கார்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆயுஷ்மான் கார்டு பெறணும் அப்படின்னா 70 வருஷத்துக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வந்து சீனியர் சிட்டிசனுக்கு வந்து இது கொடுக்குறாங்க. அதுதான் இந்த பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கியா யோஜனா PMJAY ஸ்கீம் கடையில இது வந்து கொடுக்குறாங்க. இதை பயன்படுத்தி கொண்டு என்ன பண்ணலாம்னா நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்க பண்ணிக்கலாம். இதுக்கு ஆதார் கார்டு கொடுத்தா போதும், கம்ப்ளீட்டா அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி OTP ஜென்ரேட் ஆகிட்டு அவங்க அந்த கார்டை கொடுத்துருவாங்க. ஜென்ரேட் ஆகிடும், PDF மாதிரி அனுப்பிச்சிருவாங்க. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த கார்டை வந்து வீட்டில் போஸ்ட்டுக்கு வந்து அனுப்பிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ வந்து தனியா இதுக்கு ஏற்ற மாதிரி ஆயுஷ்மான் கார்டு போர்ட்டல்னு ஒன்று இருக்கு. அதுல வந்து நீங்க அந்த ஸ்டேட்டஸை பார்க்கலாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆயுஷ்மான் ஆப்னு சொல்லி கூட விட்டுருக்காங்க. அதன் வழியாகவும் வந்து நீங்க வந்து இத வாய்ப்பு வந்து நீங்க பெறலாம். அந்த ஆப்போடைய அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம், அதாவது அந்த ஸ்கீமோட அப்டேட்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயுஷ்மான் பாரத் யோஜனால இப்ப சொன்ன மாதிரி ஃபேமிலிக்கு 5 lakhs கொடுக்குறாங்க. SC/ST கேட்டகரியில இருக்கக்கூடிய நபர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2.5 lakhs வரைக்கும் இன்கம் ரேஞ்ச் இருந்துருச்சு அப்படின்னா ஒருவேளை அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து பெனிஃபிஷியரி வந்து இருக்கு அப்படின்றது சொல்றாங்க. ஆன்லைன்ல யார் வேணுமானாலும் நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றது கூட அவங்க சொல்றாங்க. அந்த வெப்சைட் மூலமாக PMJAY வெப்சைட் வழியாக நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட சொல்றாங்க. அதன் வழியாக கூட நீங்க இந்த காப்பீட்டை இது வந்து வாங்கிக்கலாம். அப்புறம் சில டிசீசஸ் வந்து இந்த கவரேஜ்ல வந்து கவர் ஆகாது, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். டிசீசஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த IVF ட்ரீட்மெண்ட்டு, காஸ்மெட்டிக் சர்ஜரி, அப்புறம் டென்டல் ட்ரீட்மெண்ட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள், OPD கன்சல்டேஷன் ப்ரொசீஜர், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல கவர் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதை வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். எல்லார்கிட்டும் இந்த கார்டு இருந்துச்சுன்னா அவசரத்துக்கு கண்டிப்பா இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த PM ஆயுஷ்மான் கார்டு தவிர ஏழைங்களுக்கு வந்து தனியா ஜன்தன் அக்கௌண்ட்னு சொல்லி இருக்குது. ஸோ அந்த ஜன்தன் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்னு சொல்லி கூட சொல்றாங்க. எதுக்கு அதை ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஜனங்க மத்தியில வந்து ஜன்தன் யோஜனா வழியாக ஏழை எளிய மக்கள் கூட ஒரு பேங்க் வங்கியில வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதுல தான் அது ஆரம்பிச்சது அந்த மிஷன். அந்த ஜன்தன் PM பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனான்னு சொல்லி அதுக்கு தனிப்பட்ட வெப்சைட் இருக்கு, PMJDY.gov.in அப்படின்னு ஒரு வெப்சைட். அதன் வழியாக கூட நீங்க போய் அந்த ஸ்கீம் என்ன அப்படின்றது கிளியரா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த ஜன்தன் அக்கௌண்ட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான். பேங்க்லயே வந்து உங்ககிட்ட அக்கௌண்டே இல்லை பேங்க்ல அப்படின்றவங்களுக்கு அது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல மினிமம் பேலன்ஸ் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றாங்க.
அதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த என்ன அமௌண்ட் வைக்கிறீங்களோ அதுல இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் ஆகுது. உங்களுக்கு ஒரு டெபிட் கார்டு கொடுக்குறாங்க அப்படின்றாங்க. ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் கவர் வந்து 1,00,000 வந்து கொடுக்குறாங்க. அது இப்போ ரீசெண்டா, அதாவது 2018 அப்புறமா வந்து அதை 2,00,000 ஏத்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஓடி ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க, ஓவர் டிராஃப்ட் லோன் ஃபெசிலிட்டி 10,000 ரூபாய் வந்து ஓடி ஃபெசிலிட்டி வந்து கொடுக்குறாங்க இந்த அக்கௌண்ட் ஹோல்டர்ஸுக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர், அப்புறம் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, சுரக்ஷா பீமா யோஜனா, அடல் பென்ஷன் யோஜனா, இது என்னென்ன இருக்கோ அந்த பிஎம் ஜன்தன் அக்கௌண்ட் வச்சவங்க வந்து இதுலயும் கூட அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். முத்ரா ஸ்கீம் பத்தி நம்ம பேசியிருந்ததுக்கு முன்னாடி முத்ரா லோன் கூட இந்த ஜன்தன் அக்கௌண்ட் வழியாக பண்ணிக்கலாம் அவங்க. அன்ஆர்கனைஸ்ட் செக்டர் பத்தி தனிப்பட்ட ஒரு பதிவுல பேசியிருப்போம். ஸோ அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ல வந்து நம்ம நிறைய பேர் கேஷ்ல வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த ஜன்தன் அக்கௌண்ட்டை பயன்படுத்திக்கிட்டு இந்த சௌகரியங்கள் எல்லாம் அவங்க வந்து பெறலாம். அதன் மூலமாக என்ன ஆகுது, அவங்களும் கூட இந்த பேங்கிங் இதுல கொண்டு வரலாம். அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில கிரெடிட் ஸ்கோர் வந்து இதுல ஜென்ரேட் ஆகுது. அத அந்த எலிஜிபிலிட்டி, லோன் எலிஜிபிலிட்டி எல்லாம் அது பெறுன்ற ஒரு நோக்கத்துலதான் இந்த பிஎம் பிரதான மந்திரி ஜன் தன் யோஜனா வந்து அரசாங்கம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் சார். சரி நேயர்களே, இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம், கருதுகிறோம். அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் வழியாக வந்து தயவு செய்து பேசவும், நம்மளுக்கு வந்து தகவல்களை வந்து நீங்க அனுப்பவும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வேற ஒருத்தவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், அவங்களுக்கும் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட் ஏதாவது இருந்தது, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஏதாவது இருந்தது, உங்களுக்கு கொஸ்டின் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை வந்து எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அதுவும் நாங்க வந்து எடுத்து டிஸ்கஸ் பண்றோம். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். தேங்க்யூ.